(2014-15) கோயம்புத்தூரில் சத்தி ரோட்டில் 1.25 லட்சம் ரூபாய்க்கு சைட்டு கொடுத்தது நம்ம சதீஷ் வெஞ்சர்ஸ். இப்போ 2026 ஒரு 2 கிராம் கோல்டு காயின் மகளிருக்காக ஸ்பாட் புக்கிங் ஆஃபராக டாலர் சிட்டி வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. 2026 சொல்கிறது தான் செய்வோம், செய்யறது தான் சொல்லுவோம். ஏப்பா ஆம்புலன்ஸ்க்கு வழி விடு, விட்டு போ விட்டுவிடு. நான் பழைய சதீஷாக வரல, புது சதீஷ் வெஞ்சர்ஸாக வந்திருக்கிறேன். இங்கே பல லோ பட்ஜெட் சைட் கொடுத்ததாரு நம்ம சதீஷ் வெஞ்சர்ஸ் தான். ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, ஆர்ச்சுன்னு எல்லா வசதியோடு உள்ள கொண்டு வந்திருக்கிறேன். டிடிசிபி ரெரா அப்ரூவ்டோட கொண்டு வந்திருக்கிறேன். தமிழன எதிரிகளுக்கு உங்க வீட்டு மகனா, உங்க வீட்டு அண்ணனா, உங்க வீட்டு தம்பியா, உங்க வீட்டு பேரனா, இந்த இடத்த ஒரே ஒரு தடவை வந்து பாருங்க. 2 கிராம் கோல்டு காயின் ஸ்பாட் புக்கிங் கொடுக்குறோம். ஒரு சென்ட்டுக்கு 65,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். இன்னைக்கு அனுபவிக்கிறது என் பசங்க, புள்ள, என் தம்பிங்க, என் அண்ணங்க. லோ பட்ஜெட்டடா எத்தனை பேர் வேணா கொண்டு வரட்டு கோயம்புத்தூருக்குள்ள. ஆனா சதீஷ் வெஞ்சர்ஸ் லோ பட்ஜெட் கொண்டு வந்திருக்குது. நீங்க வந்து பார்க்கணும். ஒவ்வொருத்தராக கேளுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. 2015 அன்அப்ரூவ்டு சைட்டு கோர்ட்டில் வந்து செல்லாதுன்னு தீர்ப்பானதுக்கப்புறம் தொடர்ந்து 2026 வரைக்கும் லோ பட்ஜெட் சைட்டு யாருன்னா கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூர் மக்கள் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்கண்ணா. மார்க்கெட்டில் யார் கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு எல்லாம் தெரியும். 2026 லோ பட்ஜெட் யார் மக்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். இன்றைக்கி அன்னூர் பக்கத்தில் ஒரு சென்ட்டுக்கு 65,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து 2 கிராம் கோல்டு காயின் ஸ்பாட் புக்கிங்கில் கொடுத்துட்டு இருக்கிறது யாருங்கன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கண்ணா. எல்லா விஷயத்தையும் மக்கள் கோயம்புத்தூரில் மார்க்கெட் ரேட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் சரி, ரேட்டு கம்மியாக வாங்குறதுக்கும் நம்ம சதீஷ் வெஞ்சர்ஸ் தாங்கண்ணா பக்கபலமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக மக்கள் வந்து இதில் நிறைய பிளாட் எடுத்துக்குவாங்கண்ணா. ஏன்னா இனி லோ பட்ஜெட் விட்டால் கிடைக்காது அன்னூர் பக்கத்துன்னு மக்களுக்கு தெரியுங்கண்ணா. அதனால் May 1 - 31 இந்த சைட்டை வந்து பார்த்துட்டு மக்கள் புக் பண்ணிக்குவாங்கண்ணா. வணக்கங்கண்ணா.